இளவரசியும் குட்டி முயலும். ஒரு மாபெரும் ராஜ்யத்தில் அரசரும் அரசியும் வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு ஒரு அழகிய மகள் இருந்தாள். அவளே அந்நாட்டின் இளவரசி ஆவாள். அந்த இளவரசிக்கு தன் தாயும் தந்தையும் மிகவும் பிடிக்கும். இளவரசி வேட்டையாடுவதில் மிகவும் ஆர்வமாக இருந்தார். மேலும் தினமும் அதற்காக கடுமையாக பயிற்சி செய்தார். வாரந்தோறும் ராஜ்யத்தின் அருகில் இருக்கும் காட்டுப் பகுதிக்குச் சென்று வேட்டையாடுவதை வழக்கமாக வைத்திருந்தாள். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விலங்கை வேட்டையாடுவதை வழக்கமாக வைத்திருந்தாள். ஒரு நாள் மான், ஒரு நாள் நரி, ஒரு நாள் ஓநாய். ஒரு நாள் கரடி போன்ற விலங்குகளை வேட்டையாடி கொண்டு செல்வதை வழக்கமாக வைத்திருந்தாள். வேட்டையாடிய மிருகங்களை தன் ராஜ்யத்துக்கு கொண்டு சென்று தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்தினாள். இளவரசியின் தைரியத்தையும் துணிச்சலையும் கண்ட மக்கள் இளவரசியை ஆரவாரத்தோடு வரவேற்றனர். இளவரசி வேட்டையாடி வந்த மிருகங்களை தனி சிறையில் வைத்து பாதுகாத்தனர். ஒரு நாள் அவள் வேட்டையாடச் சென்றபோது காட்டில் எங்கு தேடியும் ஒரு விலங்கு கூட கிடைக்கவில்லை. இதனால் அவள் மிகவும் சோர்வடைந்தாள். அப்போது ஒரு புதரிலிருந்து சலசலவென சத்தம் கேட்டது. பயத்துடனே அருகில் சென்று பார்த்தபோது அங்கே ஒரு அழகான முயல்குட்டி காலில் அடிபட்டு தவிப்பதை கண்டாள். அந்த முயல் மிகவும் அழகாக இருந்ததால் அதன் மேல் இரக்கமுற்று தன் கையோடு எடுத்துக்கொண்டாள். பின் எந்த ஒரு விலங்கையும் வேட்டையாடாமல் அந்த முயலை தன் அரண்மனைக்கு எடுத்துச் சென்றாள். அரண்மனையில் அந்த முயலுக்கு முதலுதவி செய்து சிறந்த மருத்துவம் பார்த்தாள். அடிபட்ட இடத்தில் மருந்து போட்டு கட்டுக்கட்டினாள். அந்த முயல் முழுமையாக குணமடையும் வரை அதை நன்கு பராமரித்தாள். இளவரசி அந்த முயல் குட்டியோடு நிறைய நேரம் செலவிட்டாள். ஆனால் அந்த முயல் குட்டி எப்பொழுதும் மிகவும் சோகமாகவே இருந்தது. சில காலம் சென்றும் இளவரசி எவ்வளவோ முயன்றும் அந்த முயல் மகிழ்ச்சியாக இல்லை. இதனால் இளவரசி மிகவும் வருந்தினாள். ஒரு நாள் இளவரசியின் பெற்றோரான அரசரும் அரசியும் வெளியூர் பயணமாகச் சென்றனர். பெற்றோரை பிரிந்திருந்த அந்த நேரம் இளவரசிக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. அப்போதுதான் அவளுக்கு ஒரு யோசனை தோன்றியது. நானும் என் பெற்றோரை பிரிந்து வாடுவது போலத்தானே இந்த சிறிய முயலும் அதன் தாயையும் தந்தையையும் பிரிந்ததால் கஷ்டப்படுகிறது என்பதை அவள் புரிந்து கொண்டாள். உடனே இளவரசி தன் அறைக்கு சென்று குட்டி முயலை தன்னுடன் எடுத்துக்கொண்டு குதிரையை பூட்டி இளவரசி அந்த குட்டி முயலை காட்டில் எவ்விடத்திலிருந்து கொண்டு வந்தாளோ அவ்விடத்திற்கு சென்றாள். இந்த அழகான குட்டி முயலை பாதுகாப்பாக திருப்பி விடுவது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அங்கே அந்த முயலின் தாயும் தந்தையும் தன் குட்டியை பார்த்ததும் மிகுந்த சந்தோஷத்தோடு ஓடி வந்து சேர்த்து கொண்டது. இதை பார்த்த இளவரசிக்கு குட்டி முயலை தன் தாய் தந்தையோடு சேர்த்தது மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. தான் இத்தனை நாட்களாக அநேக மிருகங்களை வேட்டையாடி துன்புறுத்தியதை நினைத்து வருந்தினாள். அன்று முதல் இனி ஒருபோதும் வாயில்லா ஜீவன்களை வேட்டையாடுவதில்லை என்று உறுதியெடுத்தாள். தன்னுடைய ராஜ்யத்தில் இனி யாரும் வேட்டையாடக்கூடாது என்று கட்டளை பிறப்பித்தாள். காட்டில் தான் வேட்டையாடிய விலங்குகளை பார்க்க அவள் மிருக காட்சி சாலைக்கு சென்றாள். அங்கே இளவரசிக்கு மிருகங்களை வருத்தத்தோடு பார்ப்பது மிகவும் வேதனையாக இருந்தது. அங்கே சிறையில் வைக்கப்பட்டிருந்த அனைத்து மிருகங்களையும் சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தாள். தான் வேட்டையாடி கொண்டு வந்த அனைத்து மிருகங்களையும் காட்டுப் பகுதிக்கு கொண்டு சென்றாள். அனைத்து மிருகங்களும் தங்கள் சொந்த இடத்துக்கு வந்ததால் மகிழ்ச்சியில் நிறைந்தது. இளவரசியின் கட்டளையை மீறி
காட்டில் வேட்டையாடுபவர்களை சிறையில் அடைத்தார்கள். இளவரசி இயற்றிய சட்டத்தால் காட்டில் மிருகங்கள் அமைதியுடன் வாழ்ந்தது. நாடும் செழிப்பாக இருந்தது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தால் காட்டை காப்பாற்ற என்னோடு உதவுங்கள். பிற உயிரினங்களின் வலியையும் உணர்வுகளையும் மதிப்போம். நன்றி.